எங்கள் தலைமையில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு யார் பிராமணன் அட்டாக் இங்கே அட்டாக் யார் அவங்க வரே சொன்னா இன்றைய தினம் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் தற்போது சென்ற மாதம் நடைபெற்ற ஒரு டெண்டர் குறித்து ஒரு வேலைக்கான 12 வேலைக்காக டியூரிஃபில் 12.92 கோடி எஸ்எஃப்சி ஃபண்டில் 11.56 கோடி ரூபாய் செலவில் நடைபெற இருக்கின்ற பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டது. அதில் குறைந்த ஒப்பந்த புள்ளி கொடுத்த நபருக்கு அந்த பணியை ஒதுக்காமல் ஏன் அதிக விலைக்கு கேட்ட ஒப்பந்ததாரருக்கு அந்த பணியை ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்று எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கேள்வி கேட்க எழுந்தபோது எங்கள் இஷ்டம் அப்படிதான் கொடுப்போம், நீங்கள் யார் கேட்கறதுங்கிறதுக்காக எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு கவுன்சிலர், ஒரு மகளிர் கவுன்சிலர், 45வது கோட்டத்தை சேர்ந்த கவுன்சிலர் ஓடி வந்து அவரை தாக்க முற்படுகிறார். அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தடுக்கும்போது 2 கவுன்சிலர்கள் அதுக்கப்புறம் அவரை தடுத்துட்டாங்க. மற்றவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அடித்தது என்னம்மா பச்சையம்மாளும் சுகாசினி 2 பேரும் அவரை தாக்குறாங்க. அதுக்காக வீடியோ ஆதாரங்கள் நிறைய இருக்குது. மாநகராட்சி ஆணையாளர் வந்து எங்களிடம் எங்களுடைய மனுவை பெற்று சென்றிருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் ஒருவேளை நடவடிக்கை எடுக்க தவறினால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்தவுடன் அவருடைய யோசனை பெற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று மாநகராட்சிக்கு எதிராக நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், என்ன நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க? சார், அடித்தவங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம். அடித்தவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். ஏன்னா வீடியோ ஃபுட்டிங் தெளிவாக இருக்குது. அதை விட்டுட்டு அடி வாங்கினவங்க மேலே கேஸ் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் தவறான நடவடிக்கை. சார் ரைட்டு, யார் மட்டும் மருத்துவமனைக்கு போகலாம், யார் மட்டும் அட்மிட் ஆகலாம். ஆனால் இங்கே ஃபுட்டேஜில் வந்து நல்லா தெரியுது. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க அடிச்சது தான். அவங்க போய் ஆஸ்பத்திரியில் படுக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. ஊடக நண்பர்கள் உங்களுக்கு ஒன்றும் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. சும்மா போய் படுத்துக்கிட்டாங்க. அடி வாங்கினவங்க விட்டு அடித்தவங்க போய் படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? அது ஆட்சியும் அதிகாரம் இருக்கிறதுக்காக என்ன மட்டும் செய்யலாம் அப்படிங்கிறது நியாயம் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.